மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார் 13ஆம் தேதி ஜூலை மாதம். இந்த வக்ர தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து என்ன மாதிரியான நிவர்த்தி, அடுத்து பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள், சில பேருக்கெல்லாம் சனி பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு ஆயுள் பயம் அப்படின்றது இருக்கும், ஒரு மரண பயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சில பேருக்கு தேவையில்லாத விபத்துக்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரியான காலகட்டத்துல, இந்த வக்கர தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ரிஷப ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரத்தன்மை அடைகிறார். ரிஷப ராசி என்பர்கள் எதையுமே அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர்கள். அதனுடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களினுடைய பேச்சும் ரொம்ப எளிமையா இருக்கும். அதே சமயத்துல டக்குன்னு கிரகிக்கக்கூடிய தன்மையும் உடையவர்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பேருன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். எதை தொட்டாலும் குற்றம். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் ஒரு நேர்த்தியா இல்ல, நல்லா இல்ல அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு கெட்ட பெயரும் ஒரு அவமானமும் தான் மிஞ்சி இருக்கும். இவர்கள் எப்போதுமே வெளி இடத்திற்கு போகும்போது ரொம்ப தன்னை தானே கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்பவர்களாக இருப்பாங்க. ரொம்ப நீட்டா இருக்கணும், ரொம்ப ஒரு வெளி தோற்றத்துல நல்ல ஒரு எந்த விதமான ஒரு கவலையும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான ஒரு செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள், நிறைய செய்யாத தவறுகளுக்கெல்லாம் இந்த ரிஷபராசி, நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கு எதிரியே. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நண்பர்களே பாத்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளே பாத்தீங்கன்னா இவர்களை எப்போதுமே ஏளனமா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுலயும் நெருங்கிய உறவுகள் தான் இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், அந்த பாசம், அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவு எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில அது டே 1ல இருந்தே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். எப்போதுமே அந்த கணவன் மனைவி உறவுல ஒரு சந்தேக தன்மையும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, ஆனாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு முடிவுமே இல்லாம இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இதே தன்மைதான் அந்த இடத்துல அந்த குடும்பம் ரீதியாக இருக்கும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்த உடனேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு மன உணர்ச்சிகள், அதாவது இந்த இடத்துல நம்ம இருந்தா சந்தோஷமா இருந்திருப்போமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்போதுமே அந்த குடும்பத்துல தேவையில்லாத ஒரு ஏளனத்தை சந்திக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி ஒரு ஆறுதலான ஒரு மாற்றத்தை வெளி நபர்கள் கிட்ட கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உறவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்க ஒரு சில தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை, ஒரு கசப்பான அனுபவங்களை தந்தாலும் உங்களுடைய குடும்பம் தான் உங்களை கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரனின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஒரு கவர்ச்சி தன்மையோட இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிட்ட இந்த குடும்பத்தார்கள் என்ன பண்ணுவாங்க, இவர்கள் எங்கேயும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, இவர்களினுடைய முக தோற்றத்தினால அந்த வெளியிடத்துல பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே எப்போதுமே கொஞ்சம் கீழ்த்தரமாக பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்துறவங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான். இந்த இடையில வந்துட்டு போகக்கூடிய அந்த ஆதரவான நபர்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 6 மாதம் ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வக்ரத்தன்மை அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே அந்த மாதிரியான எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்றவங்களுக்கு குடும்பம் ரீதியாக நல்ல மாற்றத்தை
கொடுக்கும். யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, அங்கீகாரம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அந்த குடும்பத்துல உங்களுடைய தன்மையே எப்படி மாறும், அவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி மாறும். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டே போவீங்க. அந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ரொம்ப ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றின்றது கிடைக்கும். கடந்த காலத்துல நிறைய ஒரு வருமான சிக்கல் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் வருமானம் பார்த்தாலும் கடைசி நம்மளுக்கு ஒரு ஜீரோவா தான் இருக்கு. திரும்பியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தொந்தரவுகள் இருக்கு. வெளிநாட்டுலதான் வேலை பார்க்கிறேன், ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வருமானமும் எனக்கு போதாம இருக்கு. கடன் அடைக்க வந்துகிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பின்னாடி ஒண்ணுக்கொன்னு லிங்க் ஆகி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளே சால்வ் பண்ண முடியாம இந்த ரிஷபராசி என்பர்கள் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த வருமானத்துல ஆரம்பிச்சு கடைசி உறவுகள் வரைக்கும் போய் லிங்க் ஆகி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக நிறைய ஒரு சிக்கல்கள் எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய மந்த தன்மைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம், தொழில்ல ஏற்பட்ட ஒரு சில நஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு நேரம். பல பேர்கிட்ட நீங்க போய் தொழிலுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி கடந்த காலத்துல ஏமாந்துருப்பீங்க. நம்பிக்கையானவர்கள் கிட்டயே போய் நீங்க உங்களுடைய வருமானத்தை கொடுத்து அந்த நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வழி இந்த ரிஷபராசி என்பர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் தொழில் ரீதியாக சில நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பொருள் நஷ்டத்தையும் கடன் விரயங்களையும் அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதெல்லாம் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே சாதுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த 134 நாட்களுக்கு ஒரு சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் நிறம் மாறி செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபமே படாத ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கோபம் வரக்கூடிய ஒரு நேரம். ஜென்ரலா நம்ம ஒரு மொழி இருக்கு, அதாவது என்னன்னா யாராவது ஒரு பொது இடத்துல கோவப்பட்டாங்க அப்படின்னா அவனுக்கு வக்ர புத்தியா இருக்கு, அதனாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுறான் அப்படின்ற மாதிரியாக ஒரு சாடனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் இப்போ உங்களுடைய தன்மையும் பாத்தீங்கன்னா வக்ரமாக மாறக்கூடிய ஒரு தன்மை. அந்த சனியினுடைய பார்வையே பாத்தீங்கன்னா அலுவலகத்துல யாராவது திட்டினா கூட அதை கூட கண்டுக்காம தூசி தட்டிட்டு போற மாதிரி நீங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க, நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் அதே சமயத்துல சில கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க காமாட்சி அம்மனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி அம்மனை எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த காமாட்சி அம்மனை வியாழக்கிழமை குரு ஹோரை காலையிலயும் மாலையிலயும் அந்த ஹோரை எப்ப வருது அப்படின்ற பார்த்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்லயே ஒரு காமாட்சி தீபம் ஏத்தினாலே போறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வருமான தடைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், நீங்க திடீர்னு ஏற்பட்ட சில உறவுகள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் இருந்தது, உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அதற்குண்டான நிவர்த்தி அப்படின்றது நீங்க இந்த தெய்வ வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சனி பகவான் உங்களுக்கு
முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்து பயணிக்க போறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவோட சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்முறை ரீதியாக வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.